வணக்கம் நண்பர்களே என்னோட பேர் பேரியகருப்பன், இயற்கை விவசாயி. நம்ம பார்த்தீங்கன்னா பிடாரி வயலில் தங்கச்சம்பா நெல் விதப்பு விதைச்சிருந்தோம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா பசுஞ்சாண கரைசல் ரெடி பண்ணி இப்போ வயலில் தெளிக்க போகிறோம். இதுக்கு என்னென்னா, இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ நாட்டு மாட்டு சாணம், மற்ற மாட்டு கிடையாது, மற்ற பசு கிடையாது, நாட்டு மாட்டு சாணத்தை ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ஸ்ப்ரேயரில் தெளித்தோம்னா அடைச்சிக்கிறோம். அதனால் என்ன பண்ணால் இப்போ நம்ம வடிகட்டுறோம். இது ஒரு இந்த காட்டன் துணி மாதிரி துணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டுறோம். வடிகட்டினாதே இதில் இருக்க கசடுகள்லாம் ஸ்ப்ரேயரில் போகாமல் நம்ம அந்த இது மட்டும் எடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா நமக்கு நெல்லில் தெளிக்கிறதுக்காக நம்ம நெல் இலைகள் வழியாக நம்ம வந்து இதுக்கு உணவு ஊட்டம் கொடுக்க முடியும். இது வாரம் ஒரு முறை அடித்தாலும் நல்லது. இதை நம்ம அடிக்க பார்த்திங்கன்னா நெல் நல்லா வளரும். இது இந்த வயலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இடையில மழை பெஞ்சதுனால சரியாக அடிக்க முடியல. இப்போ இன்றைக்கி தான் வந்து நம்ம இது பண்ணி அடிக்கிறதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயார் பண்ணுறதை பாருங்கள் மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் கசடாக இருக்குது. இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி இந்த இதில் பூரா அப்படியே நம்ம வந்து என்ன ஆகும்னா ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டிக்கிட்டு இருக்கோம். 1க்கு 2 தடவை பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்ப்ரேயரில் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அடைக்காமல் போகும். பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இது இறங்க மாட்டுது. அதனால் என்ன பண்ணுவோம்னா, இந்த நம்ம வடிகட்ட துணியை வந்து ஒரு தடவை இது பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு தடவை வடிகட்டுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு கசடு இருக்குன்னு. இது பூரா அந்த மாட்டு சாணத்தோடைய கசடு. இதுக்கு மேலே கரைய மாட்டுது. இதை நம்ம ஸ்ப்ரேயரில் அடித்தோம்னா அடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணால் இதை அப்படியே புழிஞ்சிட்டு இது என்னென்னா அப்படியே நம்ம வயல்லையே போட்டு விட்றோம். வயலுக்கு உரம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அலசிடுறோம். நம்ம அடுத்த இந்த தூசி பூரா இருக்கும். இதை அலசிட்டு இன்னொரு தடவை நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த தண்ணியும் நம்ம வயல்லையே ஊற்றிடுவோம். இப்போ அடுத்த வாளியில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் வரைச்சிடுவேன். இப்போ இன்னொரு வாளியில் இதை வந்து கரைச்சி இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணுறோம். இப்படி பார்த்திங்கன்னா முதல் தடவை நிறைய ஆளுக்கு கசடுலாம் வெளியேறிடுச்சு. இப்போ 2வது தடவை திரும்ப நம்ம இது பண்ணும்போது இதிலேருந்து மிச்சம் ஏதாவது கசடுகள் இருந்துச்சுன்னா இதில் வடிகட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப மெதுவாக தான் ஃபில்ட்ரு ஆகுது. நான் மொதல் ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் அதை விட கொஞ்சம் வேகமாகிடுச்சு. பார்த்திங்கன்னா அப்போ எவ்வளோக்கு கசடு இருந்துச்சு, இப்போ அந்தளவுக்கு இல்லை. இன்னும் ஒரு தடவை மட்டும் வேணுன்னா நம்ம வடிகட்டிட்டோம்னா ஸ்ப்ரேயரில் ஈஸியாக தெளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடைப்பு இல்லாமல் இது பண்ணிடுவோம். இன்னும் ஒரு தடவை மட்டும் நம்ம ஸ்ப்ரேயை இது பண்ணிடுவோம். இந்த துணியை வந்து இந்த துணியை வந்து இன்னொரு வாளியில் போட்டு அலசிடும். அலசிட்டு அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வயல்லே திரும்ப ஊற்றிட்டு 3வது தடவை ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். இதோட போதும். இதுக்கு மேலே நம்ம ஃபில்ட்ரு வடிகட்ட தேவையில்லை. ஏன்னா இப்போயே நம்ம நல்லா வடிகட்டிட்டோம். இது அப்படியே இந்த கரைசலை வந்து பசுஞ்சான கரைசலை வந்து நம்ம மருந்து தெளிக்கும் ஸ்ப்ரேயரில் ஊற்றி இப்போ அடிக்க போகிறோம். கட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கரைசல் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஸ்ப்ரேயரில் வந்து தெளிக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நார்மலாக அந்த நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கம்மா தண்ணி வாய்க்காலில் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு மழை நல்லா பெய்கிறதுனால மழை தண்ணி நிறையா வாய்க்கால் நிறையா வருது. அதை நம்ம எடுத்து இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஊற்றிட்டு இப்போ அந்த கரைசல் எடுப்பேன். கரைசல் எடுங்க, சாண கரைசலை போனோட அதை தண்ணி வேடாத. இப்போ சாண கரைசலை வந்து நம்ம இந்த ஸ்ப்ரேயரில் விட்டோம். ஆல்ரெடி பார்த்தா நம்ம 3 தடவை வந்து வடிகட்டிட்டோம். அது போக வந்து உள்ளே ஒரு வடிகட்டி இருக்குது. எப்போவும் நார்மலாக ஸ்ப்ரேயரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வடிகட்டி இருக்குது. அந்த வடிகட்டியும் சப்போஸ் இதில் எதுவும் தூசி இருந்தாலும் அதுவும் வடிகட்டிட்டு இப்போ நம்ம வயலில் தெளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வந்து இந்த நாட்டு சாணம் போடுறது, இந்த ஸ்ப்ரேயர் மருந்து தெளிக்கிறது, சார கரைசலெல்லாம் தெளிக்கிறது மாமா முத்துமாணிக்கம். அவரை காமிப்பா.
அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து எல்லா வேலையும் பார்ப்பாரு. நம்ம இயற்கை விவசாயத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு அவர். என்ன போல கடைசி சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ தூக்கி அடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ப்ரேயரு. நம்ம முன்னாடிலாம் கைட்டு அடிப்போம், இப்போ இவ்வளோ மோட்ரு தான். மோட்டரை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரேயரு நல்லா தெளிக்குது. ஏய் இப்போ பார்த்தீங்கன்னா இதை தெளிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுப்பா. அடைச்சிருக்கா ஒரு நல்லா லேசாக மேலே தூக்காமி ஸ்ப்ரே தெரியுதுங்களா? கீழே 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 அடி தெளிங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட ஏசிபி விலாகோட எல்லாமே எடிட் பண்ணுறது, வீடியோ எல்லாம் தம்ப்நெயில் டைட்டில் வைக்கிறது எல்லாமே நம்ம சன் வந்து சிவகர்சன். நம்ம வந்து அவர் சந்திரசேகரன் இருக்கார் பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன், அவரோட பையன்தான் அவர். குட்டி இயற்கை விவசாயி மிஸ்டர் சிவகர்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மொதல் வீடியோவாக இதே வீடியோவை நம்ம இன்னொரு பேருக்கு காமிச்சிருப்போம். அதையும் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.